சிவாய நம. அன்பே சிவம். சபரிமலை யாத்திரை போகும் பொழுது சுவாமிமார்கள் எல்லாரும் 48 நாள் விரதம் இருந்த அந்த ஐயப்பனை பார்க்க வெறுங்கையோடு போகக்கூடாது என தேங்காயில் நெய்யை நிரப்பி கொண்டு போகிறோம். அந்த நெய்யை நிரப்பி உத்தர போட்ட தேங்காய் அந்த இரு முடியில் முன்னாடி இருக்க முடியில் கட்டுவாங்க. அது ஐயப்பனுக்கு சொந்தமானது. பின்கட்டில் நமக்கு தேவையான, அதாவது இப்போ நம்ம போகும்போது வண்டியில் எல்லாமே கொண்டு போயிடுறாங்க. அப்போ சபரிமலை போனவங்களாம் தனக்கு தேவையான உணவு பண்டங்களை பின்முடியில் கொண்டு போனாங்களாம். அரிசி பருப்பு அது எங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ தோதுப்படுதோ அங்கே 4-5 பேர் கூட்டடி சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு பயணம் போயிருக்காங்க. இப்போ நமக்கு அந்த வசதிலாம் வந்த தொட்டு எல்லாம் வண்டியிலே கொண்டு போயிட்டு ரொம்ப தோதாக செஞ்சு சாப்பிட்டுடுறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பல பேர் பண்ணுற பெரிய தப்பு, நம்ம சுவாமியை பார்க்கும் பொழுது இங்கே இருமுடி கட்டின உடனேயே நம்மளோட வரவுக்காக சாமி காத்துட்ருப்பார். வெளிநாடு போன பையன் அம்மாவுக்கு, அம்மா நான் இந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவாங்க, பையன் எப்போ வருவான்னு காத்துட்ருப்பாங்க. அவனுக்கு என்னென்னலாம் சமைச்சு வச்சா பிடிக்குமோ, செஞ்சு வச்சா பிடிக்குமோன்னு. அந்த மாதிரி சுவாமி என்ன பண்ணுவாராம், இருமுடி கட்டின உடனே காத்துட்ருப்பார். நம்ம குழந்தை வரான், நமக்கு நெய்யை எடுத்துகிட்டு வரான், அந்த எதிர்பார்ப்போடு நமக்கு காத்துட்ருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பல பேர் இருமுடி கட்டிட்டு அங்கங்கே பல கோயிலுங்களை பார்த்துட்டு பொறுமையாக போய் சேர்றோம். அது தவறான செயல். இருமுடியை கட்டின உடனே அந்த இருமுடி பிரசாதம் யாருக்காக கொண்டு போகிறோமோ, அந்த நெய்யை யாருக்காக கொண்டு போகிறோமோ அவங்கக்கிட்ட எடுத்து முன்னே ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை வர வழியில் என்னென்ன கோயில் இருக்கோ பார்க்கறது அவங்கவுங்களோட இஷ்டம்.